Hi everyone. So இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க, ஏன்னா முக்கியமான வீடியோ 12th மேக்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னி 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் ஒரு 75க்கு மேலே எடுக்க முடியுமா? 90க்கு சொல்கிறேன். 75க்கு மேலே எடுக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இனிமேல் சாப்டர் வைஸ் போகாதீங்க. ஒரு வேளை இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கணும், 5 மார்க் வைஸ் போங்க. ஸோ சாப்டர் 1ல் நீங்கள் என்ன தான் அட்டன் பண்ணாலுமே தப்பாக தான் வருதுங்கிறவங்க லாம்டா மியூ கேஎஸ்எம் மட்டும் பார்த்தா போதும். இல்லை சார் சாப்டர் 1 நல்லா போடுவாங்கிறவங்க நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே பார்த்துருங்க, தப்பு இல்லை. காஸ் எலிமினேஷன், மேட்ரிக்ஸ் மெத்தட், ரேங்க் மெத்தட் 1.6 1.7 எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சம் போட்டுடலாம். சாப்டர் 2 மட்டும் எல்லாருமே வீக்காக இருக்கிறவங்க எல்லாருமே ZQ + 8i, ZQ + 27 சால்வ், √3 + i கியூப் ரூட்டு, எக்ஸைஸ் 2.8ல் 4th, 2.6ல் 2nd, இது எல்லாமே இந்த 2.7ல் 2 சம் ஆர்குமெண்ட்டு, 2.5ல் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அண்ட் 7 சம்மு, எக்ஸைஸ் 2.4ல் லாஸ்ட் சம்மு. ஸோ இது எல்லாமே கட்டாயமாக நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 3ல் 3.4 3.5 மட்டும் 5th 7th போடுங்க. 3.4ல் ஒரு உறுதியாக இருங்க. 3.4 கட்டாயமாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 3.5 தான். சரி, 4th சாப்டரில் 4.5ல் 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா சம்முமே உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. ஆக்சுவலாக 5லேருந்து 6 5லேருந்து 10 6லேருந்து 10 தெரியல. ஆனால் tan inverse of x + tan inverse of y + tan inverse of z = பை அப்படின்னு சொல்லிட்டு x + y +, ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10வது எக்ஸாம்பிள் 4.20 22 23 20 டெஃபினெட்லி இதுலேருந்து ஒன்று வரப்போகுது. இது ஈஸியாக படிச்சிடலாம். சாப்டர் 5ல் 5.1ல் 2 சம் தான், சர்க்கிள் ஈக்குவேஷன். 5.2 மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலாவோட ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இதை போட்டுடலாம். 8th 5th 6th, ஸோ 9th லாஸ்ட் 2 ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக 9th கிடையாது, 4th லாஸ்ட் 2, பேரபோலாவில் லாஸ்ட் 2. ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 3 எக்ஸாம்பிள் நேற்று கொடுத்தேன். தெளிவான வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன். அக்யூரேட்டாக நான் எந்த எக்ஸசைஸில் என்ன சம், இதில் நான் என்ன எக்ஸசைஸ் போட்டிருக்கணும் அந்த சம்ஸ் ஒழுக்கமாக பார்த்துக்கிட்டு, ஒருவேளை நான் இங்கே எழுதுனது புரியல அப்படின்னாலும் அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 5.5ல் இந்த சம்ஸ் எல்லாம். ஸோ 5.5ல் எக்ஸசைஸில் ஒரு 7 சம் கொடுத்துருக்குறேன். லைட்னிங் ராக்கெட்டு, வாட்டர் டேங்க்கு, பிரிட்ஜு, டனலு, இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் 5.31 34. 6.1ல் அந்த தீரம் காஸ் ஆல்ஃபா + பீட்டா சைன் ஆல்ஃபா + பீட்டா பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை படிச்சிருக்கு. 6.1ல் கட்டாயமாக ஒரு தீரம் வரப்போகுது. ஆனால் அந்த ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்குலர் கன்கரண்ட்டும் படிங்க. அடுத்தது 6.3ல் 4th சம், இதே ரிலேட்டட் எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 6.7ல் ஃபுல் வித் எக்ஸாம்பிள். அது என்ன சார்? பெராமெட்ரிக், நான் பெராமெட்ரிக், கார்ட்டீசியன். ஒன்றுமே தெரியலனா கூட அந்த ஃபார்முலாவை ஒழுக்கமாக படித்து என்னங்கிறது கண்டுபிடிச்சி ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி ஏபிசி எழுதி அட்டன் பண்ணாலே உனக்கு 2லேருந்து 3 மார்க் கிடைக்கும். போட தெரியலனா அட்லீஸ்டாவது அது பண்ணுங்கள். கட்டாயமாக 6.7லேருந்து ஒன்று வரப்போகுது. 7.1ல் 7.2ல் 7.8ல் 7th சாப்டர் இவ்வளோ தான். அதுலேயும் நான் கொடுத்த சம்ஸ் மட்டுமாவது பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க இல்லையா, அந்த சம்ஸ் மட்டும் பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் கேட்பாங்க. 7.1ல் வாட்டர் டேங்க்கு, லேடரு, போலீஸ் ஜீப்பு, காரு, சால்ட்டு, ஸோ அந்த மாதிரி சம்லாம். பலூன். 7.8ல் நீங்கள் 4லேருந்து 12 வரைக்கும் பார்க்குறது நல்லது. 11 மட்டும் வேணாம், முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இதில் எந்த சம்மே விடாதீங்க, கட்டாயமாக ஏதோ ஒன்று வரப்போகுது. 8.7 OLS தீரம் கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுலேருந்து ஒன்று வர்றதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. 8.4ல் செகண்டில் 3 சப்டிவிஷன் இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள், ஈஸி தான். 10.8ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரப்போகுது. 1 2 5 6 9 10 அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துருங்க. சார் 9.8 கஷ்டமாக இருக்குது சார், நான் எப்படி சார் பார்க்குறது? 9.8 பார்த்தா ஒரு வேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 சாப்டர் தான் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, 7மே எழுதிடலாம். சார் 12 சாப்டர் இருக்குது சார் எனக்கு அப்படின்னா கொஞ்சம் லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொல்ல போகிற பிளான் அந்த மாதிரி. ஸோ அப்போ 9.8 கஷ்டமாக இருந்தால் பப்ளிக்குள்ளேயாவது படிங்க. பட் ஆனால் இப்போது நீங்கள் படிக்கலாமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு படிக்கிறான் தான் வேணாம். ஆனால் நீ ஃபஸ்ட்டே கொஞ்சம் டச்சில் இருக்க கிராஷ் சீரீஸெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கிராஷ் சீரீஸில் போட்டேன். கிராஷ் சீரீஸ் ஃபாலோ பண்ணால் எனக்கு 7 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டேன். கட்டாயமாக 7 5 மார்க் எழுத முடியும். நான் அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ 9.8 1 5 6 இது எல்லாமே நம்ம கிராஷ் சீரீஸில் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளில் எல்லாமே கிடையாது. நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ வச்சுருக்கல, அதில் போய் பாருங்கள். 9.8 12.2ல் 9.8 பாருங்கள்.
அந்த சம்ஸ் மட்டும் போடுங்க. 12.2ல ஃபுல்லு என்னன்னு சொல்லுங்கள், ட்ரூத் டேபிள் கன்ஃபார்மாக வரப்போகுது. 12.1ல 8, 9, 10 எக்ஸாம்பிளில் மாடுலோ 5 மாடுலோ 11 இதை படிங்கப்பா. பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணுற சம் தான் இந்த 5 சம்மு, அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மாதிரி. அண்ட் ஆல்சோ 12.2ல அந்த ட்ரூத் டேபிள் இந்த 3 கான்செப்ட் படித்தாலே பாஸ். அண்ட் நான் சொன்னது எல்லாமே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ஒரு 7 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் ஓகே, ரொம்ப டஃப்பாக கேட்டால் மாட்டுவீங்க. ஓகேவா, 6 எழுதிடலாம். பட் ஆனால் 7 கன்ஃபார்மாக எழுதணுமா அப்படின்னா நேற்று போட்ட வீடியோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே தான், இது வரும். பட் டஃப்பாக கேட்டேன்னா 6 எழுதிடலாம். ஓகேவா, ரைட். இப்போ 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். சார் 2 மார்க் 3 மார்க் படிக்க முடியாது சார், நிறையா இருக்குது. எனக்கு ஒரு 5 எழுதுகிற மாதிரியோ 6 எழுதுகிற மாதிரியோ ஒரு பிளான் சொல்லுங்கள். 6ங்கிறது மோஸ்ட்லி கவர்டு, 5 எழுதுகிற மாதிரியாவது சொல்லுங்கள் அப்படின்னா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. சாப்டர் 1, சாப்டர் 3, அடுத்தது சாப்டர் 8, ஓகே, அடுத்தது சாப்டர் 12. இதை மட்டும் படிச்சுட்டு சாப்டர் 12 எங்கேது, சாப்டர் 12 ட்ரூத் டேபிளும் இந்த சம்ஸ் 12.1ல இந்த சம்ஸும் எக்ஸாம்பிள்ஸு. அண்டு 10th சாப்டரில் 10.3 10.4ல இருக்கிறதே ஒரு 6 சம் தான் கொடுத்துருக்கேன். தயவு செய்து போடுங்க. 1 ஷாட் வீடியோ எல்லோரும் கேட்டிருக்கீங்க, எனக்கு டைம் இல்லை, நான் போடுறேன். 10.5ல ஒன்லி 3 சம்ஸ், இந்த சம் தான் அது. 3 சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அந்த சப்டிவிஷன் ஃபோர்த்து, எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு சம் எழுதலாமான்னு கேட்டால் கட்டாயமாக எழுதலாம். ஸோ இதையும் நீங்கள் பண்ணி 12th சாப்டரும் பண்ணி 11th சாப்டர் ஒரு வேளை உங்களுக்கு இருந்ததுன்னா 11.1 சப்பையான ஒரு சாப்டர். 11.2 வந்து ஃபைண்ட் கே டப்பா பாக்ஸ் கொடுத்து கே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த கே கண்டுபிடிக்கிற சம்மை பார்த்துக்கங்க. இதுலேயும் கே கண்டுபிடிக்கிற சம்னா 11.3 பொறுத்த வரைக்கும் கே மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கே மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். கே மட்டும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ அப்போ 12th சாப்டரு நான் சொன்ன இந்த 11th சாப்டர் விஷயம் அண்ட் 10th சாப்டர் விஷயம் 9 நான் சொல்லவே இல்லை, விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சாப்டரு, 3rd சாப்டரு, 8th சாப்டரு. ஆனால் கட்டாயமாக ஃபஸ்ட்டு சாப்டரு, 3rd சாப்டரு, 8th சாப்டரு ப்ளஸ் 12th சாப்டரு, நான் சொன்ன மாதிரி 11th சாப்டரில் கான்செப்ட்டு 10.3 10.4 10.5 கான்செப்ட்டு, இதை மட்டும் பார்த்தா டெஃபினட்டாக நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள், 5மே எழுதலாம். 5 2 மார்க், 5 3 மார்க் எழுதலாம். எக்ஸ்ட்ராவாக நான் மாட்டக்கூடாதுன்னு நினச்சா செகண்ட் சாப்டரில் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் தரவா. சார் தரவாலாம் இல்லை சார், ஒரு 4 சம் 10 சம் கொடுங்க சார் அப்படின்னா நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? 2.1ல் நான் நேற்று போட்ட வீடியோவில் இருக்குது, ஐசம்ஸில் ஒரு 4 சம். 2.2ல் 3rd சம் எக்ஸாம்பிள் ரிலேட்டட், அதாவது லாஸ்ட் எக்ஸாம்பிள். 2.4ல் 2.3ல எல்லாமே பார்த்துரு. 2.4ல் நீ எதுவுமே விடக்கூடாது. நான் சொன்ன இம்பார்ட்டனை நீ படித்தாதான் அதில் எழுத முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் இன்இக்வலிட்டி பார்த்துரு. 2.5ல் கட்டாயமாக மாடுலோ சம் பார்த்துரு. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் போனால் 3rd 4th 5th 6th இந்த சம் பார்த்துட்டு ஸ்கொயர் ரூட் 10th சம் வர்க்கமூலம் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் இருக்கும் பார்த்துரு. முக்கியமாக 5 சொல்யூஷன் 4 சொல்யூஷன் சம்மெல்லாம் கேட்பான், அதையும் பார்த்துருங்க. ஓகேவா? அதே எக்ஸசைஸில் 2.6ல் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுல அட்லீஸ்ட் அந்த 3rd சம்மும் அண்ட் 4th சம் சென்டர் ரேடியஸ் 5th சம் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு. ஸோ இது பார்க்க உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, ஏன்னா இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கே படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சாப்டர் 1ல் 1.1ல் நம்ம சம்ஸ் தான் நான் ஒரு 10 சம் கொடுத்துருக்கிறேன். 1.2ல் ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும், ரேங்க்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். 1.4ல் 1.3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1.3ல் நல்லா கேட்டுக்கோங்க. 1.3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடில் 2 சம் தான் இருக்குது. 1.4ல் கிராமர் ரூலில் 2 சம். இது போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாப்டர் 3 பாருங்கள், 3.1ல் ஒரு 7 சம் இருக்குது, 8. 3.2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4. அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. 3.3ல் கட்டாயமாக நம்ம போடக்கூடிய சம்ஸ் தான் சால்வ் சம்ஸ். 3.6ல் ப்ளஸ் மைனஸ் போட்டால் ஆன்சருங்க. ஸோ அதனால தான் உங்களை நான் இந்த 3 சாப்டரையும் படிக்க சொன்னேன். ஈஸி தான் நான் சொன்ன சம்மெல்லாம். அதுவும் செகண்ட் சாப்டரில் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் தான் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது 3. சாப்டர் 8 ஓகே. நீ 4th சாப்டரு 6th சாப்டர் 7th சாப்டர் ஆனால் உனக்கு கேட்கல. 8th 12th சாப்டரு. ஸோ 11th நான் சொன்ன ஐடியா
அண்ட் 10.3 10.4 10.5 நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் விஷயமே. இது பண்ணிங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆனால் 5 5 வச்சுக்கோங்க. 5 மார்க் 6 கணக்கு போடுங்க. 6 5 மார்க்னா 30 மார்க்கு. ஸோ 5 2 மார்க்னா 10 மார்க்கு, 5 3 மார்க்னா 15 மார்க்கு, 25 55 1 மார்க்கு 20 புக் பேக் வருமா? வராது. 15க்கு மேலே வரும். ஓகேவா? 70 மார்க் பக்கம் 90க்கே எடுக்கலாம். நம்ம சொன்ன பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக எடுக்கலாம். 70க்கு மேலே எடுக்கலாம். இப்போ நீங்கள் 70 எடுத்துட்டிங்கன்னா 90க்கு இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது மேக்ஸில். ஓகேவா? சரி, மிச்ச மீதி பற்றி சொல்லிடுறேன். 4th சாப்டர் இது யாருனால முடியும்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க பார்க்கலாம். ஒரு 75+ இல்லை சார், ஒரு 80 கிட்ட வரணும் சார் 90க்கு அப்படின்னா 4.1 4.2 4.3 4.4ல் நான் சொன்ன நேற்று நான் சொன்னேன்னா சைனு காசு டேனு. சாப்டர் 6ல் ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அண்ட் லைன், ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் 6.9ல் 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன். இதில் எக்ஸைஸ் 6.1ல் ஒர்க் டன் டாக் சம் 11 to 16 நினைக்கிறேன், தெரியல. ஓகே, எக்ஸாம்பிளில் லாஸ்ட் 2 ஒர்க் டன் டாக் சம் இதையும் பார்த்துட்டு சாப்டர் 7ல் 7.2ல் ஸ்லோப்பு டேஞ்சன்ட் நார்மல் தெரியும், நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். 7.3ல் ரோல்ஸ் தியரம், 7.4ல் மெக்லாரன் ஃபஸ்ட்டு சம் மட்டும் எக்ஸாம்பிளில் ஒன்றே 7.5ல் எல்லா பீட்டால ஃபஸ்ட்டு 7 சம்மு, எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 10 சம்மு 7 சம்மு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 3 சம் சொல்லியிருக்கேன். 7.6ல் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா மினிமா, எக்ஸாம்பிள் 7.8ல் 1 2 3. இந்த விஷயம் மட்டும் பார்த்தீங்கனாலே கட்டாயமாக உங்களால் 6 6 எழுதிடலாம். இப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக 80 எடுக்க முடியுமா? முடியும். சரிங்களா? வேறு எதுவுமே இல்லை. நான் அதுதான் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். எக்ஸ்ட்ரா எழுதுனது வேண்டாம், படிக்க முடியலன்னா வேண்டாம். ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சுதா? 9th சாப்டரில் எல்லாருமே 9.24லேருந்து 9.31 வரைக்கும் போட்டு பார்த்துருங்க. இதுலேருந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க்கு ஒரு 3 மார்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஒன்றுமே படிக்க முடியலன்னா கடைசிக்கு நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் நேற்றே இருக்குது, வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1 சாப்டர் 12 சாப்டர் 8 சாப்டர் 2 சாப்டர் 3 இந்த 5 சாப்டர்லையாவது நான் சொன்ன சம்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா கட்டாயமாக 4 2 மார்க் 4 3 மார்க் கடைசிக்கு எழுதிட்டு வந்துடலாம். 4க்கு மேலே எழுதலாம். 5 மார்க்கு இப்போதைக்கு 6 எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். 7 எழுதலாம், பட் டேம் ஷுவராக 6 எழுதிடலாம். இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் சொல்லணுன்னாலும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ.